நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய காலாட்படையை கொண்ட இந்தியா நமது முப்படைகளின் கடற்படையில் இது போன்ற ஏவுகணைகளை கொண்ட ஒரு கொடிய ஆயுதம் உள்ளது. இது எதிரிக்கு எடுக்கும் நேரத்தில் மீட்கும் வாய்ப்பை கூட கொடுக்காது. இந்த ஏவுகணைகள் தங்கள் வேலையை முடித்துவிட்டன. எதிரி நாட்டிலிருந்து பாதுகாக்கும் இந்தியாவின் 10 ஆபத்தான ஏவுகணைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் அக்னி ஏவுகணையை பற்றி தெரிந்து கொள்வோம். அக்னி மீடியம் வெவ்வேறு வரம்புகளை கொண்ட 5 போர்க்கப்பல்கள் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளின் குடும்பம். பூமியின் 5 தனிமங்களில் ஒன்றான அக்னியின் பெயரால் ஏவுகணைகள் பெயரிடப்பட்டுள்ளன. மேலும் அக்னி DRDOவால் தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த ஏவுகணைகள் மொபைல் ஏவுதளங்களில் இருந்து ஏவலாம் மற்றும் அக்னியிலிருந்து ஏவலாம். அக்னி பல வகைகள் உள்ளன. 12345 ஒவ்வொன்றுக்கும் அதன் சொந்த கணக்கு உள்ளது. மாறுபாடுகளை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. இது ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, அதாவது ICBM. இதன் ICBMஇன் எடை சுமார் 50,000 கிலோ. இதிலிருந்து நீங்கள் யூகிக்க முடியும் இது எவ்வளவு ஆபத்தானது என்று. இந்த ஏவுகணை 15 கிலோ எடையை சுமந்து செல்லும் மற்றும் அதன் அதிகபட்ச வேகம் 4401 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு செல்லக்கூடியது. இந்த ஏவுகணையின் செயல்பாட்டு வரம்பு 55 கிலோமீட்டர் ஆகும். இது அதிகாரப்பூர்வ புள்ளி விவரம். மீதமுள்ள அதன் வீச்சு 8000 கிலோமீட்டர் என்றும் இது இந்தியாவின் மிக ஆபத்தான ஏவுகணை என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகு பிருத்வி ஏவுகணை பற்றி தெரிந்து கொள்வோம். பிருத்வி ஏவுகணையை DRDO உருவாக்கியுள்ளது. இந்த ஏவுகணையை எளிதாக குறிவைத்து நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பிருத்வி 3 322இன் சமீபத்திய மாறுபாடு அதன் எடை 5600 கிலோ ஆகும். பல ஏவுகணைகளை கொண்டுள்ளது. இது பல்வேறு வகையான ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது மற்றும் தனுஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பிருத்வி 3இன் ஆயுதம். செயல்பாட்டு வரம்பு 300 முதல் 600 கிலோமீட்டர்கள். எனவே அல்ட்ரா ஏவுகணையை பற்றி இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. 2017இல் DRDOவில் உருவாக்கப்பட்ட கொலையாளிகளுக்கான இந்தி வார்த்தையின் பெயரால் இது பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் இது அனைத்தும் வானிலை சாலை விஷுவல் ரேஞ்ச் செயலில் உள்ளது என்பது ரெட்மி A2 ஏவுகணை. இந்த ஏவுகணை இந்திய விமானப்படை மற்றும் அல்ட்ரா MK1, 2, 3 ஆகிய 3 வகையான அல்ட்ரா ஏவுகணைகளில் இருந்து பயன்படுத்தப்படுகிறது. இது இதில் இல்லை, ஆனால் தற்போது வேலை நடந்து வருகிறது. அதுவும் சேவையில் உள்ளது. இதை பற்றியும் எதனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க நண்பர்களே. இதன் செயல்பாடு வரம்பு 110 கிலோமீட்டர் மற்றும் அதிகபட்ச வேகம் 4.5. சுகாய் Su-30 MKI உடன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. எனவே நண்பர்களே, இப்போது பராக் ஏவுகணை பற்றி தெரிந்து கொள்வோம். படா 81 இந்திய டெலி நீண்ட தூர மேற்பரப்பில் இருந்து வான் நோக்கி செல்லும் ஏவுகணை ஒரு பெரிய வெட்டு ஏவுகணை மற்றும் ஹெலிகாப்டரில் இருந்து UAV ஆகும். இறுதியில் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் உட்பட எந்த வகையான வான் அச்சுறுத்தலுக்கும் எதிராக பராக் 8 வடிவமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி IAIA மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு புத்தாரா இணைந்து பராக் 8 ஏவுகணையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இது மிகவும் மேம்பட்ட அமைப்பை கொண்டுள்ளது. இது இந்திய கடற்படையால் உருவாக்கப்பட்டது. இது இந்திய விமானப்படை மற்றும் இந்திய இராணுவத்தால் பயன்படுத்தப்படுகிறது. இதன் எடை சுமார் 275 கிலோ ஆகும். இதன் வேகம் கிலோமீட்டரில் உள்ளது. இனி ஆகாஷ் ஏவுகணையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆகாஷ் ஒரு நடுத்தர தூர மொபைல். இதை பயன்படுத்துபவர்கள் இந்திய இராணுவம் மற்றும் அனைத்து இந்திய விமானப்படை. இந்த ஏவுகணை அமைப்பு போர் ஜெட் குரூஸ் ஏவுகணை மற்றும் இந்த 2 மேற்பரப்பு ஏவுகணை போன்ற எந்த அச்சுறுத்தலில் இருந்தும் பாதுகாக்க முடியும். இது DRDOவால் வடிவமைக்கப்பட்டது மற்றும் முக்கிய காரணியாக பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் செய்துள்ளது. மேலும் ஆகாஷ் 3 உள்ளது. ஆகாஷ் வாணி, ஆகாஷ் பிரைம் மற்றும் ஆகாஷ் ரஞ்சித் உள்ளிட்ட கூறுகள் இதில் ஈடுபட்டுள்ளன. இதன் எடை 720 கிலோ மற்றும் இது 60 கிலோ கூடுதல் பேட்டரி ஏவுகணையை தன்னுடன் சுமந்து செல்லக்கூடியது. எனவே செயல்பாடு 30 கிலோமீட்டர் மற்றும் அதன் அதிகபட்ச வேகம் 3.5 ஆகும். பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரம்மோஸ் என்பது ஒரு சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஆகும். இது நீர்மூழ்கி கப்பல், கடல் அல்லது நிலத்திலிருந்து ஏவப்படும்.
இது மிகவும் ஆபத்தான ஏவுகணைகளில் ஒன்றாகும். இந்த ஏவுகணையின் பெயர் நாடுகளின் ஒரு நதியின் பெயருடன் இணைக்கப்பட்டுள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியின் கீழ் தயாரிக்கப்படுகிறது. பிரம்மோஸ் இந்திய ராணுவம், இந்திய கடற்படை மற்றும் அனைத்து இந்திய விமானங்களால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஏவுகணையின் சிறப்பு என்னவென்றால் இதை எங்கிருந்தும் வேண்டுமானாலும் ஏவ முடியும். அதன் விவர குறிப்புகள்: அதன் எடை 3000 கிலோ, ஆனால் ஏவப்பட்ட பிரம்மாவின் எடை 2500 கிலோ மற்றும் 200 கிலோவிலிருந்து 300 கிலோ வரை. இது 1 கிலோ வரை எடையுள்ள பலகையை கொண்டுள்ளது. இது பிரம்மோஸ் ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடியது மற்றும் அதன் செயல்பாட்டு வரம்பு 290 கிலோமீட்டர் ஆகும். இது அதன் அதிகபட்ச வேகத்தில் இலவசம் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணையை விமானம் மொபைல் ஏவலிலிருந்து ஏவலாம். பகமோஸ் 2 முன்னேற்ற வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாக்-G ஏவுகணை பற்றி தெரிந்து கொள்வோம். நாக் ஒரு தொட்டி எதிர்ப்பு ஏவுகணை. இது நெருப்பு மற்றும் மறந்துவிடு என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒரு ஏடி டேங்க் ஏவுகணை ஆகும். இது இந்திய ராணுவத்தால் அதன் அனைத்து வானிலை திறனையும் இரவும் பகலும் மனதில் வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. நேரம் திறன் கொண்டது. குறைந்தபட்சம் 500 மீட்டர் மற்றும் அதிகபட்சம் 4 கிலோமீட்டர் இலக்கை அழிக்க முடியும். இதன் எடை 40 கிலோ. 8 ருத்ரா ஹெலிகாப்டரில் இருந்து ஏவப்படும் துர்வாஸ் போன்ற பிற பெற்றோருடன் இந்த ஏவுகணையை எடுத்து செல்லக்கூடிய கிலோகிராம் உள்ளது. எனவே நண்பர்களே, இப்போது சாகர் ஏவுகணையை பற்றி தெரிந்து கொள்வோம். சாகரிகா ஏவுகணை OK5005 என்ற குறியீட்டு பெயரில் இது DRDOவால் வடிவமைக்கப்பட்டது. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் தயாரித்தது மற்றும் 6 முதல் 700 கிலோ எடை கொண்டது. இது அதிகபட்ச வேகத்தை கிளிக் செய்யக்கூடிய ஏவுகணை ஆகும். இந்த ஏவுகணையோட அணுசக்தி திறனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. லாஸ் என்பது இந்திய ராணுவத்திற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO உருவாக்கிய பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும். இதற்கு ஒரு டெலிவரி சிஸ்டம் உள்ளது. இதன் மூலம் அதை குறைந்த எதிர்காஸ்டரில் சேமிக்க முடியும். இதன் காரணமாக ஏவுகணையை எங்கும் நிலைநிறுத்துவது மற்றும் வெளிப்புற பொருட்களிலிருந்து அதை பாதுகாப்பது எளிதானது. இந்த ஏவுகணையின் வேகம் மிக வேகமாக உள்ளது. இது எல்லைக்கு அப்பால் அமர்ந்திருக்கும் எதிரியை தாக்கும். ரேடார் அதை கண்டறிந்து கண்காணித்து இடைமறிக்க 400 வினாடிகளுக்கு குறைவான நேரத்தை பெறுகிறது. பாக்கெட் ஷௌர்யா ஏவுகணை முதலில் உயரத்தை அடைந்து பின்னர் இலக்கை நோக்கி நகர்கிறது. ஆனால் குஸ் ஏவுகணை குறிவைக்கப்பட்டது. மகேஷ் 200 முதல் 1 கிலோ எடையை சுமந்து கொண்டு செல்ல முடியாது. நண்பர்களே, இப்போது நிர்பய் ஏவுகணையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிர்பய் என்பது சப்சோனிக் குஸ் ஏவுகணை. இந்தியில் நிர்பய் என்பது வெறுமனே அல்லது பயனற்றது என்று பொருள். அதாவது இது ஒரு நீண்ட தூர சப்சோனி ஸ்டீல் க்ளோஸ் ஏவுகணை. இது கால் வானிலை ஏவுகணை. உலக மேடையில் இருந்து ஏவக்கூடிய இந்த ஏவுகணையின் எடை 15 கிலோ மற்றும் இது 200 முதல் 300 கிலோ எடையை சுமந்து செல்லும். இதன் செயல்பாட்டு கிலோமீட்டர். இதன் அதிகபட்ச வேகம் 0 ஆகும். இது இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? இது தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் எங்களிடம் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க.